2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்திற்கு அனுப்பினார். இவன் அவனிடத்திற்கு வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர்கள் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடுகளும் வெகு திரளாய் இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வந்து வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றும் இல்லாதிருந்தது. அது அவனோடும் அவன் பிள்ளைகளோடும் இருந்து வளர்ந்தது. அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்திலே குடித்து அவன் மடியிலே படுத்துக்கொண்டு அவனுக்கு ஒரு மகள்களைப் போல இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானிடத்தில் வழிப்போக்கன் ஒருவன் வந்தான். அவன் தன்னிடத்தில் வந்த வழிப்போக்கனுக்கு சமையல் பண்ணுவிக்க தன்னுடைய ஆடு மாடுகளில் ஒன்றை பிடிக்க மனதில்லாமல் அந்த தரித்திரனுடைய ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை தன்னிடத்தில் வளர்ந்து மனுஷனுக்கு சமையல் பண்ணுவித்தான் என்ன. அப்பொழுது தாவீது அந்த மனுஷன் மிகவும் கோபம் உண்டவனாகி நாத்தானை பார்த்து, இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்திற்கு பாத்திரன் என்று சொல்லி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனையாய் திரும்பி செலுத்த வேண்டும் என்றார். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து. நீங்கள் 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் இந்த காரியத்திலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்கிறதற்கு நீ காரணமாய் இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டிற்கு போய்விட்டான். ஆமென். தாவீது ராஜா, ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன். ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய நியாயக்கேடு செய்கிறான். அவன் கல்யாணம் பண்ணதை கூட ஆண்டவர் பெரிய விஷயமா எடுக்கல. ஆனால் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதற்காக அவருடைய உண்மையான ஒரு சேவகன் உரியாவை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் ஒரு நல்ல சேவகனுடைய மொத்த குவாலிட்டி இந்த உரியாவினிடத்தில் இருக்கும். அவன் எதிர்த்து பேசாதவன், அவன் தன்னுடைய ராஜாவை மதிக்கிறவன். இப்படியே உரியாவினுடைய கேரக்டர் சொல்லிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நீதிமான, ஒண்ணுமே தெரியாதவனை குடிக்க பண்ணி வெறிக்க பண்ணி அவன் மேல ஒரு பழிய போடலான்னு சொல்லி எதுலையுமே சரியாகாம கடைசியில் அவனை கொலையே பண்ணிட்டான். தன்னுடைய சேவகர்களை வைத்து உரியாவை கொலை செஞ்சிட்டான். இது கர்த்தருடைய பார்வைக்கு நியாயக்கேடா தெரிஞ்சிருச்சு. நீ ராஜாவா இருக்கலாம்ப்பா, நீ என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசனா இருக்கலாம், ஆனா நீ நியாயக்கேடு செஞ்சதுனால உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காது. கர்த்தர் எழும்பி நின்றார். கர்த்தர் அந்த உரியாவுக்காக வழக்காடினார். தன்னுடைய நேசித்த மகனா இருந்தாலும் வேதம் சொல்லுது, உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாகவே சாகும் அப்படின்னு ஒரு பெரிய தண்டனையே அவனுக்கு வருது. அப்ப நான் நம்புறேன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கே நியாயக்கேடு செய்தா அதனுடைய தண்டனை கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு விரோதமாய் நியாயக்கேடு செய்யறவங்களுக்கு ஏன் தண்டனை வராது? நிறைய பேருடைய இருதயத்தினுடைய குமுறல் தான் இருக்குது. அப்படி வாழ்றானே, இவ்வளோ என்ன கஷ்டப்படுத்திட்டு அவன் ஜாலியா சுகமா இப்படி இருக்கிறானே, யார் கேட்பா? அவனை கேட்கறதுக்கு யாரும் இல்லை பாஸ்டர், அவனை தட்டி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை பாஸ்டர். இல்லை, ஆண்டவர் நியாயாதிபதியாக எழும்பி நிற்பார். கர்த்தர் ஒரு நாள் தட்டி கேட்பார். அன்றைக்கு அவர்கள் கண்டிப்பா, நான் சொல்றேன், அந்த மனுஷன் நிற்க முடியாது. அது உங்களுடைய கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, உங்க அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, நியாயக்கேடு செய்யறவங்களுக்கு விரோதமா கர்த்தர் எழும்பி நின்னார்னா அவங்க தப்புவிக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு இருக்கிற உலகத்திலே கணவனா ரொம்ப அப்படியே படிப்பறிவில்லாத கொஞ்சம் கஷ்டப்படுறாருன்னா உடனே மனைவிங்க நியாயக்கேடு செய்கிறதை என்னுடைய கண்ணால பார்த்துருக்கிறேன். அப்போ மனைவி கொஞ்சம் லோவா இருக்குதானே உடனே கணவனார் நியாயக்கேடு செய்கிறத பார்த்துருக்கிறேன். எதுவும் பதிலும் சொல்ல முடியாது. எதிர்த்து பேசுறதுக்கு இவங்க வாயில்லாத பூச்சி மாதிரி இருக்காங்க. இல்லை சகோதரி, இல்லை சகோதரனே, உங்களுக்காக என் தேவனாகிய கர்த்தர் வழக்காடுவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? என் தேவனாகிய கர்த்தர் எழும்பி நிற்பார். எத்தனை நாட்கள் நியாயக்கேடு அவர்கள் செய்துவிட போகிறார்கள்? எத்தனை வருடங்கள் நியாயக்கேடு செய்துவிட போகிறார்கள்? என் தேவன் அமைதியாய் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? இல்லை, பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார். கர்த்தர் எழும்பி நின்றால் அந்த நியாயக்கேடு செய்கிற மனுஷன் உங்களுக்கு முன்பாக இல்லாமல் அறுப்புண்டு போவான். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அதுதான் நம்முடைய கர்த்தர். அது மட்டும் இல்லை, நீங்கள் வேதத்திலே யேசபேல் என்கிற ஒரு ராஜாவுடைய மனைவி, நீங்கள் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்திலே அதை வாசிக்க முடியும். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தீர்ப்பேன். அப்படின்னா யேசபேல் அப்படின்னா அவருடைய கணவனார் நான் ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன், அவருடைய கணவனார் தன்னுடைய தோட்டத்தினுடைய பக்கத்திலே இருக்கிற ஒரு திராட்சை தோட்டத்துக்காக அவர் ஆசைப்படுறாரு.
இந்த திராட்சை தோட்டம் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் திராட்சை தோட்டத்தை வைத்திருக்கிற அந்த மனிதனிடத்துல போய் கேட்கிறார். உடனே அந்த மனிதன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னுடைய திராட்சை தோட்டத்தை நான் கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன அப்படின்னா, இது எங்க அப்பாவுடைய சுதந்திரம், இது எங்களுடைய குடும்ப சொத்து. ஸோ குடும்ப சொத்தை நான் வேற யாருக்குமே கொடுக்க முடியாது. அந்த குடும்ப சொத்தை நான் இழக்கிறது என் வாழ்க்கையில் எல்லாமே இழந்தது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எங்கள் அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப நீதிமான்கள், அவனால் எனக்கு அந்த சொத்து தேவைப்படுது, இல்லைன்னா நான் கொடுத்துருவேன். இந்த இடத்தை இழக்காதபடி கர்த்தர் என்னை காப்பாராக அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு நான் கேட்டு இவன் கொடுக்கலையே அப்படின்னு சோகமாக வீட்டில் போய் உட்கார்ற. உடனே ஏசபேல் என்கிற அந்த பெண்ணு கேட்குறாங்க, என்னாச்சு இன்னைக்கு முகம் ஒன்றும் சரியில்லையே, என்ன நடந்துச்சு? இல்லை இந்த மாதிரி திராட்சை தோட்டத்தை கேட்டேன், அவன் தரமாட்டான் அப்படின்னு சொன்னான். உங்களுக்கு என்ன இப்போ அந்த திராட்சை தோட்டம் தானே வேணும், நீங்கள் விட்டுருங்க, நான் உங்களுக்கு திராட்சை தோட்டம் வரும் அப்படின்னு சொல்லி அடியாட்களை வைத்து ஒரு தவறான ஒரு பழியை அவன் மேல் சுமத்தி அங்கே இருக்கிற சில தலைவர்களை கூப்பிட்டு இவனை கொண்டு போய் ராஜசனத்தில் நிற்க வச்சு அவன் மேலே ஒரு 4-5 பழியை சொல்லி அவனை அப்படியே கல்லெறிஞ்சு கொன்றுங்க அவனை அப்படின்னு சொல்லி இவன் சொல்லி அனுப்புவான். உடனே அந்த மனிதர்கள் அப்படியே செய்வார்கள், அந்த மனிதனை கொன்று விடுவார்கள். கொன்று அவன் செத்துட்டான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஏசபேல் தன்னுடைய கணவனிடத்துல அவன் செத்துட்டான்னு கேள்விப்பட்டாச்சுல, இனி அந்த திராட்சை தோட்டத்தை நீங்க எடுத்துக்கங்க, அவ்வளவுதான், உங்களுக்கு சொந்தம் ஆயிருச்சு. திராட்சை தோட்டத்தை வாங்கிட்டான், திராட்சை தோட்டம் அவனுக்கு கிடைச்சிருச்சு, ஒரு ஆழை கொண்டுட்டாச்சு, யாரும் கேட்கறதுக்கு யாரும் இல்லை, பொய் சாட்சி சொல்லி அவன் அழிஞ்சிட்டான். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, இல்லை, ஏசபேலுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும், அவ்வளோதான். ஒன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே அது ஒரு மிகப்பெரிய, அதை நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா சாபமான வார்த்தைகள் அவருடைய தலையின் மேல் பேசப்படுகிறது. ஆண்டவர் அப்படியே அது அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், நியாயக்கேடு செய்கிற ஒரு மனுஷனும் இந்த உலகத்தில் சரியாக வாழவே முடியாது. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அதனால் நமக்கு முன்பாக எந்த நியாயக்கேடு என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கவே கூடாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா எல்லாருக்கும் முன்னாடி நியாயமாக தான் வாழணும். நியாயமாய் உன்னுடையதை நீ எடுத்துக்கோ, உன்னுடையதை நீ வைத்துக்கோ, ஆனால் இன்னொருடையது நமக்கு வேண்டவே வேண்டாம். நம்மிடத்துல என்ன இருக்கக்கூடாதுன்னா அநியாயம்ன்ற ஒன்று நம்மிடத்துல, சத்தமாக சொல்லுங்க எல்லாருமே, அது எவ்வளோ கோடியா கூட இருக்கலாம், அது சில நேரங்களில் சத்துரு உங்களை அப்படி வஞ்சிப்பான். இல்லை இல்லை இல்லை, எனக்கு வேணாப்பா, எனக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்காம இருந்தா கூட பரவாயில்ல, 10 பேர் உங்களை பார்த்து நீங்க ரொம்ப ஏமாறுறவங்களா இருக்கிறீங்களே, நீங்க என்ன இப்படி இருக்கிறீங்க, வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. நான் சொல்றேன், அப்படி 10 பேர் உங்களை பார்த்து பேசினா கூட நீங்க அதை குறித்து கவலைப்படாதீங்க. அந்த பொருள் நமக்கு தேவையில்லை, அந்த இடம் நமக்கு தேவையில்லை, அது எதுவுமே தேவையில்லை. என் பேர்ல ஒரு நியாயம் கேடு என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது. நீங்கள் உண்மையாய் ஒரு நல்ல கணவனா இருந்தால் உங்கள் மேல ஒரு நியாயக்கேடு இருக்கக்கூடாது. ஒரு நல்ல மனைவியா இருந்தால் உங்க பேர்ல ஒரு நியாயக்கேடுன்ற ஒண்ணு இருக்கவே கூடாது. அப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இன்றைக்கு ஜெபிக்கணும். எதுக்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே ஒரு நியாயமான மனுஷனா என்ன பண்ணுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏன்னா நான் எதுக்காக சொல்றேன், இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. நியாயமே இல்லை மனுஷங்களிடத்துல. எங்கு போனாலும் நியாயக்கேடு மட்டும்தான் நடக்குது, அநியாயம் மட்டும்தான் இருக்குது. நீ எக்கேடு கட்டு வேணா போப்பா, நீ எப்படி வேணாலும் போ, நீ சாகு, நீ இரு. அதான் ஒரு மனுஷன் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை, ஒரு 10,000 ரூபாய் ஏமாத்திட்டோம், அவ்வளோதான், சரி பாவம் நம்மளால அவன் கஷ்டப்படுறான், சரி விட்டுரு, இதோட அவனை விட்டுரு அப்படின்னு விட்டுறது இல்லை. சாகுற வரைக்கும் அவனை ஏமாத்துவாங்க, அவன் மண்ணு கட்டியில போற வரைக்கும் ஏமாத்துவாங்க. அப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் நியாயக்கேடு செய்கிற மக்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்கள் நியாயக்கேடு உங்க மத்தியில் இருக்குமே, ஆனால் நான் சொல்றேன், தயவு செய்து நீங்க தாழ்ந்து போயிருங்க. தயவு செய்து அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. அது மனைவியா இருந்தாலும் பரவாயில்ல, கணவனா இருந்தாலும் பரவாயில்ல, வெட்கப்படாதீங்க. நியாயக்கேடு உங்க பக்கத்தில் இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு முன்பாக தராசிலே நீங்கள் நிற்கப்படும் போது உங்களில் ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு குறைவும் உங்களுக்குள்ள பார்க்கவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, விசுவாசிக்கிறீங்களா? இதை எத்தனை பேர் செய்வீங்கன்னு நம்புறீங்க? ஆமென். ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு மிகப்பெரிய பணக்காரர், ஜாதி வெறியில ரொம்ப ஊறி போனவர். ஒரு கீழ் ஜாதியில் இருக்கிற ஒருத்தர் தன்னுடைய மாடை மேய்த்து கொண்டிருந்தார். அந்த மாடு அடிக்கடி இவருடைய தோட்டத்து பக்கத்தில் போய் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அப்போ அவனை கூப்பிட்டு சொன்னாராமா, இந்த மாதிரி உன் மாடு அடிக்கடி இங்கே வருது, இந்த மாட்டை இங்கே அனுப்பாத, பார்த்துக்கோ அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் தெரியாதனமாக போன உடனே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவன் கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாடை கட்டி உயிரோடு அதனுடைய தோலை உரிச்சிட்டார். அது கத்துது, பயங்கரமா கத்தி அழுது. அப்போ ஊர்ல இருக்க எல்லாருமே சொன்னாங்களாமா,
இது நியாயக்கேடு, இப்படி பண்ணக்கூடாது. ஒரு வாயில்லாத பூச்சி இப்படி நீ தோலை உரிக்கிறது, ஜீவனோட வச்சு தோலை உரிக்கிறது, இல்லை இல்லை இல்லை, அவன் என்ன இப்படி அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை குறித்து தப்பா பேசி தோலை உரிச்சிட்டார். அந்த மாடு செத்து போயிடுச்சு. அதற்கு பிறகு அவருக்கு குழந்தை பிறந்து 2 குழந்தை. ஃபர்ஸ்ட் குழந்தை தோல் இல்லாமல் பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு தோல் இல்லை, தோல் வளரவே இல்லை, அது செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கும் தோல் இல்லாமல் பிறந்துச்சு. டாக்டர் கூப்பிட்டு சொன்னாங்க, இனி எத்தனை குழந்தை பிறந்தாலும் உங்களுக்கு தோல் இல்லாம தான் பிறக்கும், அதனால இனி குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு. குழந்தை பாக்கியம் இல்லாமலே செத்து போயிட்டாங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்ம மேல என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா, எந்த நியாயக்கேடும் இருக்கவே கூடாது. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு அந்த காசு நமக்கு வேண்டாம். ஆமென்.